சமீபத்துல ஏதோ ஒரு பேட்டியில நீங்க இனிமே நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்தது. ஐயோ இருக்கிற எல்லா மீடியா பர்சன்ஸும் இங்க தான் இருக்கீங்க. அந்த மாதிரி சத்தியமா நான் எங்கேயுமே சொல்லல, நம்பிடாதீங்க. நான் எதுக்கு அப்படி சொல்ல போறேன்? இது என்னோட பேஷன், என்னோட வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பா அந்த மாதிரி முடிவு நான் இதுக்கு முன்னாடியும் எடுத்ததில்லை, இதுக்கு அப்புறமும் நான் எடுக்க மாட்டேன். ஸோ கண்டிப்பாக இது அடுத்தடுத்து நோக்கி தான் போயிட்டுருக்கேன். ஸோ நடிக்க மாட்டேனால நான் இன்னும் சொல்லலை, நம்பாதீங்க. மீடியா நண்பர் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட்டுக்கு. ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே படம் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு படம் அப்படிங்கிறதும் நீங்கள் சொல்லுங்கள், ரிவ்யூ கொடுங்க. அண்ட் மக்களுக்கு வந்து தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சரியெல்லாம் இருக்குது. பட் எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் பத்திரிகையாளர் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் உள்ளாங்க. ரச்சிதா மகாலட்சுமி நல்லா நம்ம படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல படம் நாங்கள் மக்களுக்கு எடுத்திருக்கோம். உங்கள் பத்திரிகை வாயிலாக நீங்கள் எல்லோருக்கும் நல்லா படம் பார்க்கறதுக்கு சிறப்பாக எழுதுனீங்க. ரொம்ப மக்கள் வந்து தேட்டரில் வந்து பார்க்குற மாதிரி நல்லா இருக்கு. வேறு ஏதாச்சும் உங்கள் நான் தான் நீங்களாம் படம் பார்த்தீங்க, உங்களுக்கெல்லாம் படம் பிடிச்சிருந்தா? நல்லா பிடிச்சிருந்தா? கேமராமேன் இவர், இவருடைய சிறப்பாக இவர் நல்லா கேமராலாம் நல்லா பண்ணியிருக்காரு. நான் படம் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு படம் இருந்து நல்லா டைரக்ட் பண்ணியிருக்கேன். வெளிநாட்டில் வந்து ஸ்க்ரீன் பிளே வேறு மாதிரி இருக்கும், தமிழ்நாட்டில் வேறு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். அது எப்படி நீங்கள் வந்தோடனே பார்த்து டிஃபரெண்ட் பண்ணீங்க? இப்போ நிறைய படம் பார்த்ததுனால வந்ததுதான். நிறைய படம் பார்த்ததுனால அது ரொம்ப டைரக்ஷன் ஈஸியாக இருந்தது. அதாவது அது ஒரு பெருசாக தெரியல. நம்ம டேரக்ஷன் பண்ணது கஷ்டமா, ப்ரொடியூஸ் பண்ணுறது ப்ரொடியூசர் தான் கஷ்டம். டைரக்ஷன் ஈஸி. ஃபைனான்ஸ் நிறைய எடுத்து அதை திருப்பி கொண்டு வரதுக்குள்ள அது பெரிய பெயின் வந்து அதிகம். தேட்டர் கிடைக்காது, எல்லாருக்கும் செட்டில் பண்ணணும், ப்ராப்ளங்களை எல்லாம் சந்தித்து அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டு வரும்போது அப்போ தான் ஒரு ப்ரொடியூசர் வெளியே தெரிவார். சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா ஒரு படத்தோட போயிடுவார். ஆனால் ப்ரொடியூசர் தான் ரொம்ப கஷ்டம். அம்மன் கோவில் போகிறதாக சொல்லிட்டீங்க. வில்லன் 2 பேர்த்தையும் அனுப்புவாங்க. வந்து கருப்பர் ஆடிட்டு இருக்காரு. அது புற்றுநோய் அம்மன் வந்து அந்த 2 பெண்கள் நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்ததுனால அந்த புற்றுநோய் அம்மன்கிட்ட போய் வேணாதான் அதனுடைய சாபங்கள்லாம் தீரும் அப்படின்னு. அதை வந்து ஒரு ஆன்மா வந்து வெட்ட முடியாது. அதனால் வந்து கருப்பட சாமி தண்டிக்கிறார். அதுதான் அது 2 அந்த சீனில் கொண்டு வந்து நேரம் டைரக்டர் கற்பனுக்கே கொண்டு அனுப்பிக்கலாம். இல்லை, அது பண்ண முடியாது. இல்லை, அம்மனை வந்து கண்டிப்பாக தரிசிச்சாதான் வந்து அந்த குரூப்புக்கு அவர் சொல்கிறாருல்ல, நீங்கள் புற்றுநோய் அம்மனை தரிசிச்சு அப்புறம் தான் கற்பனை சாமிகிட்ட போகணும்னு சொல்கிறாங்க. சரிதான். சென்ட்ரலையா இன்னும் முன்னே வரணுமா? இவங்க தெரியாமல் இருக்காங்க. மேடம் சைடில் வாங்க மேடம். ஓகே 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 என்ன பேசுறேன் இப்போ பேசுறேன். இப்போ அடுத்த படம் அவங்க டைரக்ட் பண்ண போறாங்க. அது இந்த படத்துல இருந்து என்ன டைரக்ட் பண்றாங்க. அதனால வந்து அவங்க இந்த படத்துல நிறைய இன்வால்வ்மெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க படமாக இதில் வந்ததுனால கொஞ்சம் என்கிட்ட அருமை எடுத்துக்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கேட்குற கேள்வி சார், டைரக்டர் சார், 9966 இது வந்து ஒரு அடல்ட் சம்பந்தமான ஒரு நம்பர் இது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு இந்த இதை வந்து டைட்டிலாக வச்சுருக்கீங்க. இதுக்கான ஏதாவது காரணம் இருக்கா? என்ன அடல்ட் சம்பளம் நம்பர் எனக்கு தெரியல. என்ன அடல்ட் எனக்கு தெரியல. மேடம், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நீங்களும் அந்த மாதிரி நிறைய ஹீரோயின் நடிச்சிட்டு இருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்க. அது குறைக்க என்னதான் பண்ணணும்? சினிமாலேயும் நிறைய சொல்லிட்டே தான் இருக்கீங்க. சார், நல்லா கேட்டீங்க. அதை குறைக்கிறதுக்கு என்ன கொடுமை அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது பண்றாங்கல்ல, அவங்க தான் சார் கம்மி பண்ணணும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு சார். எஸ்பெஷலி எனக்கு இருக்கு. அதாவது
இந்த படத்து மூலமாவது ஏதாவது ஒரு ஆன்மை வந்து நம்மளை காப்பாத்திராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் டேக்அவே மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ இது மாறுமா என்ன நமக்கு தெரியாது, அந்த ஃபீலிங் மட்டும் கண்டிப்பா இருக்கு சார். சமீபத்தில் ஏதோ ஒரு பேட்டியில நீங்க இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்தது. ஐயோ தயவுசெய்து இருக்கிற எல்லா மீடியா பர்சன்ஸும் இங்கே தான் இருக்கீங்க, அந்த மாதிரி சத்தியமா நான் எங்கேயுமே சொல்லலை, நம்பிடாதீங்க. நான் எதுக்கு அப்படி சொல்ல போறேன், இது என்னோட பேஷன், என்னோட வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பா அந்த மாதிரி முடிவு நான் இதுக்கு முன்னாடியும் எடுத்ததில்லை, இதுக்கு அப்புறமும் நான் எடுக்க மாட்டேன். ஸோ கண்டிப்பா இது அடுத்தடுத்து நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். ஸோ நடிக்க மாட்டேனால நான் எங்கேயும் சொல்லலை, நம்பாதீங்க. தயாரிப்பாளருக்கு ஒரு கேள்வி சார். சொல்லுங்க. ஒரு புகார் வந்து இந்த நிறுவனத்து மேல, அதாவது உங்க மேல வந்து எழுத்தாளர் சங்கத்துல போயிருக்கு. ராஜா செல்லமுத்து அப்படின்றது என்னுடைய கதை நான் தான் எழுதினேன், ஆனா டைரக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு பண்ணாம போயிட்டாரு. அப்புறம் ஒரு கேபிஎஃப் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறதா வந்து ஒரு தகவல் இன்னைக்கு வந்து சார். ஆமா அவரு ஏதோ வாட்ஸ்அப்லாம் போட்டு சொன்னாங்க. அவர் என்கிட்ட உதவியா இருந்தார், ஒரு 10 பேர்ல அவர் ஒருத்தர் இருந்தார். அது எழுத்தாளர் சங்கத்தை புகார் கொடுத்துருந்தாரு, அது அவங்களாம் என்கொயரி பண்ணாங்க. இவர் தான் அவரை கூப்பிட்டு வந்தவர், அவர் தான் அவரை கூப்பிட்டு வந்து வேலை கொடுக்கணும்னு சொன்னது அவர் தான். அவர் நான் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நம்ம அந்த மாதிரி நம்மளுடைய பாவனை அவர் தெரியல, இவர் முடிப்பாரான்ட்டு. எடுக்கும்போது பணம் பறிக்கும் நோக்கத்தில் அந்த மாதிரி ஒர்க் பண்ண டிஸ்கஷன்லாம் வந்தாரு. ஏன்னா அவர் கொடுத்த புகாரில் வந்து என்ன எழுதியிருக்காருன்னா, இன்னைக்கு வந்து அந்த மெசேஜ் நானும் பார்த்ததுல வந்து உங்க கூட வந்து கதை எல்லாமே அவர் தான் எழுதி கொடுத்து டைரக்ட் பண்ணுறேன்னு சொன்னாரா. அதுக்கப்புறமா இந்த சாவியோன்றது தான் கூப்பிட்டு வந்தார் போல இருக்கு. செவிலியர் ராஜா கேமராமேன் நீங்க தான் கூப்பிட்டு வந்ததாகவும், அதுக்கப்புறம் அவரை கைட்டு விட்டுட்டீங்க 2 பேரும் சொல்லி அந்த புகார் கைட்டு விட மாட்டாங்க கிடையாது. அவர் சும்மா சின்ன பசங்க மாதிரி கொண்டு போய் எப்படி கொடுத்துருந்தா எவிடன்ஸ் இருந்தால் நல்லா பண்ணிருக்கலாம். இல்லை டிஸ்கஷன் வந்தவர் ஸ்கிரிப்ட் எல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை திரைக்கதை வசனம்னு சொல்லிட்டு அவரோட நேம்ல வந்து ஸ்கிரிப்ட் கொண்டு வந்து கொடுக்குறாரு. சில்லி இது தயாரிப்பாளர் நீங்களா இருக்கீங்க. நாளைக்கு ஒரு 9 படம் ரிலீஸ் ஆகுது, உங்களுக்கு எவ்வளவு தியேட்டர் கிடைக்கும், எப்படி இருக்கு, அந்த சிக்கல்லாம் இருக்கா? 12 படம் ரிலீஸ் ஆகுது. 12 படம் நாளைக்கு. ஓகே, அது அந்த வழி இருக்கத்தான் செய்யுது. ஆனால் எங்கள் படம் நல்லா இருக்குதுன்னா எல்லாரும் பார்த்துட்டு தேட்டர் அவங்கள கொடுக்க முன் வராங்க. ஆனால் கஷ்டப்பட்டு தான் நாங்களும் பண்ணுறோம். இது வரைக்கும் ஒரு 120 டேஸ் தேட்டர் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அது கஷ்டப்பட்டு தான் கிடச்சிருக்கு. எங்கள் டீச்சர்லாம் நல்லா அழகாக பார்த்து இந்த பாடல்கள்லாம் பார்த்துட்டு அவங்களே வாலண்டியர் தேட்டர் ஸ்கூல் இன்னும் ஒரு 50 தேட்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. தெரியல, அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், அவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. இந்த படத்தில் ஒரு ஓப்பனிங் பாட்டு, ஒரு ப்ரொமோ பாட்டு, அந்த மாதிரிலாம் வைக்காம ஒரு கதையோட ஹீரோயின் மாதிரியே இருக்குது. ஒரு இல்லை, அந்த கதை என்ன கேட்குதோ அதுதான் நாங்கள் பண்ணோம். கதை தான் இங்கே ஹீரோ, கதை தான் இங்கே ஹீரோயின். இழுக்கிறதுக்கு ஒரு ப்ரொமோ பாட்டாவது வைக்கலாம் இல்லையா? ஒரு ப்ரொமோ பாட்டாவது ஒரு அமர்க்கலாமா? கதைக்கு என்ன தேவையோ அதுதான். கதை தான் முக்கியம். இந்த படத்தோட எல்லாம் ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு எல்லாம் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில கலந்துருக்கு. முன்னாடி படம் வந்து உங்களுக்கு பெரிய ஹிட் ஆயிடுச்சு, அது எந்த நிகழ்ச்சியிலும் கலந்துருக்கு. இப்போ 9966 படத்துல தான் இதுல எல்லா ப்ரொமோஷனும் கலந்துருக்கு. முன்னாடி படம் சரி, அது நமக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனா எதுல நமக்கு பண்ண முடியுமோ அதுல தானே சார் கலந்துக்க முடியும். ஸோ மேபி அது அந்த விதத்துல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த படத்துல ஏதாவது பிரச்சனை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ரஞ்சிதா மேடம் நீங்க நடிச்சதுலயே இந்த படம் பெஸ்ட் உண்மையில சொல்றேன். நீ எதிர்பார்த்த மாதிரி ஏன் கேப் வருங்க? நல்ல கேள்வி சார், நன்றி இந்த கேள்வி கேட்டதுக்கு. எதிர்பார்த்த படங்கள் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லை சார். அது எதுக்குன்னு கூட எனக்கு ஒரு குவெஸ்சன் மார்க் இருக்கு. ஏன்னா நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்னு தெரியும், பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்னு தெரியும். ஆனா என்ன எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஐயோ நடிகர்களே இல்லை அப்படின்னும் ஃபீல் பண்றாங்க. பட் இருக்கிறவங்கள பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷனை தாண்டி பார்த்தாங்கன்னா மேபி எங்களுக்கும் நல்ல நல்ல ஸ்டோரிஸ் வரும் அப்படின்னு இருக்கு. ஆசை இருக்கு, பார்க்கலாம் சார். அந்த யூனிவர்சிட்டியை சொல்லிட்டு விட்டுறலாம், பார்க்கலாம். உங்ககிட்ட நிறைய கதை எடுத்து வரும்போது நீங்க கதை நிறைய அவாய்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா. எதனாலனா நீங்க இப்ப சொன்னதுனால தான் போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். இல்லனா எதனாலனா உங்ககிட்ட கதை சொல்றவங்க எல்லாமே கிளாமரா கேக்குறாங்க, ஆர்டிஸ்ட் கிளாமரா வேணும்னு சொல்லிட்டு சொன்னனால நீங்க அவாய்ட் பண்றீங்க. குடும்பத்து படம் நடிக்கிட்டா சொல்ல ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது உண்மையா பொய்யா? சார், எனக்கு எந்த கதாபாத்திரம் எனக்கு பிடிச்சா நான் கண்டிப்பா அது செய்வேன். எனக்கு பிடிக்கணும், அவ்வளவுதான். அது இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு இல்லை. அந்த கதாபாத்திரம் நான் பண்ண அது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணணும் முதல்ல. அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பா பண்றேன். இதுல வந்து 2 ஹீரோயின்ஸ் தான் இருக்கும்.
ஸோ இதில் மேபி நான் கொஞ்சம் ரொம்ப ஃபெமிலியாக ஆயிருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் ப்ரொமோஷன் அப்படிங்கிற லெவலில் போயிட்டு இருக்கு. பட் இது 2 பேருக்கும் ஈக்குவலாக தானே இருக்கு. ஸோ இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னால எதுவுமே சொல்லலை. ஸோ எனக்கு பிடிச்ச கதாபாத்திரம் வந்துச்சுன்னா நான் ஹாப்பியாக எடுத்துகிட்டு பண்ணுறதுக்கு ரெடி. ஸோ அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் வரணும், பார்க்கலாம். டேரக்ட் சார், கண்டிப்பா. பொண்ணு பேச்சை கேட்க மாட்டீங்களா? எந்த பொண்ணு? உங்க பொண்ணு இவங்களும் என் பொண்ணு தான். மறுபிள்ளைய சாவடிக்காத சொன்னா போய் சாவடிக்கிறீங்க. நான் அடிக்கலையே. அது நான் கற்பனை சாமி எனக்கு நான் பண்ணுவேன். சரி, கடவுள் தான் சார். இந்த கிளைமாக்ஸ்ல வந்து நீங்க டான்ஸ் ஆடி நீங்க அம்மன் வேலை போட்டு இந்த அம்மன் மேடம் கற்ப வேலை போட்டு இது பண்றீங்க. ஏன் அதுக்கு நீங்க வயசான காலத்துக்கு பண்றதுக்கு அது ஹீரோயின் கொடுத்ததுமே இன்னும் நல்லா இருக்குங்களா? அந்த கதையை வந்து அந்த மாதிரி அமைச்சிருந்தேன் சார். என்ன சொல்றேன், கதைக்கு தான். இப்போ நான் என்ன பண்ணா, ஒரு கதையை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு பண்ணேன். இந்த மாதிரி கதை வந்து யாரும் எடுக்கக்கூடாது. பார்க்கும்போது நம்ம கதை ஒரு புதுவிதமாக தெரியும். இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் பார்த்தீங்க, நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், படம் நல்லா இருந்ததா? நல்லா இருக்கு. நீங்கள் நான் என் கதையை உள்ளே பார்த்தீங்க. ஹீரோயின் டான்ஸ் பண்ணியிருந்தாங்க அம்மன் வேடம் போட்டு நல்லா. அடுத்த படம் அவங்களுக்கு நிறைய டான்ஸ் இருக்கு. இந்த படத்துல வந்து அடுத்த படம் பண்ணிட்டீங்களா? ஆமா, இது செகண்ட் பார்ட் வருதா? இது செகண்ட் பார்ட், அது வேற பார்ட். ஓகே, அதனால எனக்கு நான் கதைக்கு என்ன தேவையோ அதுக்குள்ள மட்டும்தான் நம்ம இருக்கோம். எனக்கு என்னன்னா, நீங்க ஒரு சம்பவம் பண்ண மாதிரி ஹீரோயினையும் ஒரு டான்ஸ் ஆடுறது ஒரு சம்பவம் பண்ணா நல்லா இருந்துச்சு. அது நாங்கள் நினைச்சோம், அது உள்ள பண்ண முடியல. அதனால அதுக்குள்ள போய் நிறைய இடைஞ்சல்கள் வருது. அதனால கதை ஒட்ட மாட்டேங்குது. நீங்க புத்திசம் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்களா? செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா புத்திசம் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கீங்க. இல்லை சார், இது என்னன்னா, புத்த கடவுள் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவர். அவரை கூட்டு போயிட்டாங்க வெளிநாட்டுக்கு. இந்த புத்தரை உணர்த்துறதுக்கு அதை இங்கே அதை கொண்டு வந்துருக்கணும். அந்த புத்தால என்னென்னலாம் இருக்குன்னு ஒரு சிறப்பாக ஒரு புதுவிதமாக காமிச்சிருக்கோம். நம்ம தமிழ் கடவுள் கிட்ட இல்ல, அந்த புத்தர் கிட்ட இருக்கு. அவர் நம்ம தமிழ்நாடு புத்தர் எங்கே உள்ளது தான் சார். தமிழ் கடவுள் சார் கடவுளே கிடையாது தெரியுமா? சார் 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 புத்தர் கடவுளா சார்? இந்த புத்தர் கடவுளா? புத்தர் கடவுள் அதாவது கேட்டு அது சொல்றேன். நம்ம கடவுளை பற்றி பேச வேண்டாம். அதுக்குள்ளே போயிட்டேன்னு வச்சுக்கலாம், டைவர்ட் ஆகிடும். எங்கள் படத்துக்குள்ளே மட்டும் பேச, படம் ப்ரொமோஷனுக்குள்ள மட்டும் பேசு. புத்தர் வந்து